வணக்கம். இன்னைக்கு நம்ம பெரியநாயக்கம்பாளையம் பக்கத்தில் இருக்கிற பாலமலை ரங்கநாதர் சுவாமியை தரிசனம் பண்ண போயிட்டுருக்குறோங்க. கூகுள் மேப்ஸ் கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுறோங்க. மலைக்கு நடுவில் இருக்கிறாருங்க பாலமலை ரங்கநாதர். யானெல்லாம் வருங்க. எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க. வந்துட்டு போகும்போது ஜாக்கிரதையாக போகுங்க. ரோடு குறுகலாக இருக்குதுங்க. கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஜாக்கிரதையாக போகணுங்க. ரங்கநாதர் இன்னும் கண்ணுக்கு தெரியலங்க. மலைக்குள்ள எங்கேயோ இருக்கிறாரு. வாங்க சாமி தரிசனம் பண்ண போகலாம். புதுசாக வரும்போது கொஞ்சம் பயமாக இருக்குங்க காட்டுக்குள்ளே போகிறதுக்கு. ரங்கநாதர் இருக்கிறாருங்க, ஒன்றும் பயம் இல்லை, தைரியமாக வாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து விடுவாருங்க. வாங்க போகலாம். ரோடு நல்லா இருக்குதுங்க. மலையில் நல்லா ரோடு போட்டிருக்குறாங்க. தைரியமாக வரலாங்க. ஓம் நமோ நாராயணனே துணை. பாருங்க, எலிஃபென்ட் கிராசிங் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. பாலமலை ரங்கநாதருக்கு வந்தாச்சுங்க. ஓம் நமோ நாராயணனே துணை. சுவாமியே ரங்கநாத பெருமாளே துணை. ரங்கநாதர் அங்கே இருக்கிறாரு. நம்ம அப்படியே காரில் ஒரு ரவுண்ட் கிரிவலம் வந்துடலாங்க. கோயில் வந்தாச்சுங்க. இன்னும் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். வாங்க போகலாம். சுவாமி ரங்கநாதருங்க. தாயாருங்க பேர் பார்த்தீங்கன்னா செங்கோதை தாயார், பூங்கோதை தாயார். தும்பிக்கை ஆழ்வார் சன்னதி, ராமானுஜர், காளிதாஸ் எல்லாருக்கும் தனித்தனி சன்னதிங்க. ரங்கநாதர் உள்ளே தான் இருக்கிறாருங்க. கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிட்டு 1.5 மணி நேரத்தில் வந்துடலாங்க. மொத்தம் 3 மணி நேரம். சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரங்க. கோயம்புத்தூர் பக்கத்துலேயே நல்ல அருமையாக போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. வணக்கம்.